பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி. இதை குறித்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல்கள் என்னென்ன? இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம பார்க்கலாம். மக்களே, நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு எவ்வளவு வழங்கியிருக்காங்க, யாரெல்லாம் இந்த கடனை திருப்பி செலுத்த தகுதியானவர்களுக்கு கிடைக்குமா, எல்லாருக்குமே கிடைக்குமா? பெரும்பாலான நடுத்தர குடும்பங்கள் அவசர தேவைக்காக பண தேவைகளுக்காக நகைகள் கடன் வாங்குகின்றனர். ஆனால் குறித்த காலத்தில் பணத்தை திருப்பி செலுத்த முடியாத நிலை தங்கம் ஏலத்திற்கு சென்றுவிடுமோ என்ற அச்சம் அனைவருக்குமே வருகிறது. தற்பொழுது ஆர்பிஐ கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகளின்படி கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் வாடிக்கையாளர்களுக்கு அதிரடியான சலுகைகளையும் எளிய குறுக்கு சலுகைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. நகை ஏலத்திலிருந்து நிரந்தரமாக மீட்டுக் கொள்ளும் வழியையும் அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ உடைய புதிய கட்டுப்பாட்டு வரிகள். தானியங்கி வங்கிகள் 6 மாதங்கள். தானியங்கி வங்கிகள் கட்டாயம் மாத தவணை ஸ்ட்ரிக்ட்லி மந்த்லி அந்த இஎம்ஐ கட்ட வைக்கணும். கூட்டுறவு வங்கிகள் இஎம்ஐ கட்டாயம் இல்லை, எப்போது பணம் கிடைக்கிறதோ அப்போது கட்டலாம். தனியார் வங்கிகள் காலம் முடிந்தவுடன் உடனடியாக நகை கடன் நகை ஏலத்திற்கு விடுவதே அவ்வாறு இருக்குங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பது. கூட்டுறவு வங்கிகள் இஎம்ஐ இல்லை, இப்பொழுது கணக்கு எப்போது பணம் கிடைக்கிறதோ அப்போ நான் வேற தகவல் பண்ணிக்கிறேன். வாடிக்கையாளர்களின் சுமையை மாற்று வழிகள் குறைக்க மாற்று வழிகள் குறைந்த வட்டி மற்றும் தள்ளுபடி வாய்ப்பு இதை பயன்படுத்தி மாற்று வழிகள்ல வாடிக்கையாளர்களை கொண்டு போகலாம். அம்சங்கள் அப்படின்னு அவன் பாக்குறப்ப கால அவகாசம் 6 மாசம் மட்டுமே போகும். தனியார் வங்கிகள்ல, கூட்டுறவு வங்கிகள்ல 1 வருஷம். ஏல நடவடிக்கை கேட்காமலேயே ஏலத்திற்கு போயிடும். தனியார்ல கால அவகாசம் மற்றும் மாற்று வழிகள் கூட்டுறவு வங்கிகள். வட்டி விகிதம் தனியார் வங்கிகள் அதிகம், கூட்டுறவு வங்கிகள் மிக மிக குறைவு. தள்ளுபடி இல்லை, அம்சங்கள் இல்லை. கூட்டுறவு வங்கிகள்ல அரசு அறிவிக்கும் தள்ளுபடிகள் அப்படியே ஆக்டிங்ல வந்துடும். பழைய முறை மற்றும் புதிய முறையில நிறைய குழப்பங்கள் தான் இருக்கு. அத நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண்டு 12 மாத காலக்கெடு முடிகிறது. ஆனால் முழு அசல் தொகையும் வரவில்லை, டீசல் தொகையும் இன்னும் வரவில்லை. வட்டி செலுத்துதல் ஓராண்டு காலத்திற்கான அந்த வட்டி தொகையை செலுத்துவது விதமாக புதிய அப்டேட்கள் நமக்கு வர இருக்குங்க. ஒரு வருடமும் முழு பலமுன்னையா, பதற்றம் வேண்டாம், பணம் உங்களை தேடியும் நாங்கள் உங்களை தேடி வருகிறோம். மக்களை ஏலத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. கண்டிப்பா அந்த மக்கள் பாத்தீங்கன்னா முதற்கட்டமா நகைக்கடன் தள்ளுபடி வைக்கின்றது. இந்த நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகள்ல தள்ளுபடி அப்படின்றது இப்ப ரொம்ப ரொம்ப கால கட்டாயத்துல இருக்காங்க. இந்த கூட்டுறவு வங்கிகள்ல கடன் பெற்றவர்களின் சுமையை குறைக்க இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் தமிழக கூட்டுறவுத்துறை ஒரு புதிய அவசியமான ஒரு அப்டேட்டை தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. உங்க நகையை காக்க 3 முக்கியமான அறிவுரைகள். கால அவகாசம், கடன் பெறும் பொழுது உங்கள் கால அவகாசம் 6 மாதமா 1 வருடமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பகுதி கட்டணத்தை செலுத்துங்கள். கையில் இருக்கும் பணம் அல்லது எப்போதெல்லாம் வங்கியின் வர வைத்திருக்கிறதோ சுமையை குறைக்க நினைக்கிறீங்களோ கடனை கட்டுங்க. வட்டியை புதுப்பிக்குங்கள். அசலை கட்ட முடியவில்லை என்றாலும் வட்டி தொகையை கட்டி மீண்டும் புதிய கடனாக மாற்றுங்கள். பயம் வேண்டாம், விழிப்புணர்வு அப்படின்றது பொருந்தும். ஆர்பிஐ மற்றும் கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் இந்த எளிய சலுகைகள் உங்கள் குடும்பத்தின் விலை மதிப்பற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ற முறையோட நான் உங்களுடைய நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.